அன்பின சுரவுகள் அனைவருக்கும் இருந்தான வியாழம் பொழுதில் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் மூச்சு விட பேச ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாது நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருந்தர வாழ்த்துக்களையும் கூறியபடி அதே நேரம் இன்று ஒரு சில நாடுகள் தவிர்த்து அல்லது ஒரு சில நாடுகளில் இன்று அப்பா நாட்கள் கொண்டாடுகின்றார்கள். அந்நியர் இல்லை, அப்பாக்கள் தினம். அந்நியர் மற்றது என்ன சொல்லலாம், அப்பா அம்மா. அந்நியருக்கு பதிலாக மாதா பிதா பிதா தினமோ மாதா தினம், மாதா பிதா தினம், மாதா இல்ல மாதா பிதா பிதான்னு இல்லை இல்லை, சொல்றது. மாதா பிதா. அந்நியர் அப்பர், இன்றைக்கு தந்தையர் தந்தையர் தினம். தந்தையர் தந்தையர் தந்தையர், மன்னிக்க. அந்நியர் சரி, நல்லது, தந்தையர், அப்பர் நன்றி. அந்நியர். இன்று தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்கள், எல்லா அப்பாக்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று வழமை போலவே அடுத்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றது. அதில் ஒன்று இன்று கேள்வி கண்ணில் இடம்பெறுகின்றது. அது நன்னிரவு 9 மணிக்கு. அதனைத் தொடர்ந்து கவிதை நேரம். இரா விஜயகுரியருடைய காத்திருக்கிறார்கள். பகுதி 2 சிவதர்சினி ராகவர்கள். தொடர்ந்து நாங்கள் நேற்றைய பொழுது, அதாவது ஒவ்வொரு மாதமும் உலக உணர்வு தினம் 8ஆம் தேதி கொண்டாடுவோம். கொண்டாடுறது என்பதுக்கு அப்பால் பெண்களை அவர்கள் பக்கமாக ஒரு தலைப்பை இணைத்து பேசிக்கொள்வோம். ஆகவே இன்றைய பொழுதும் வருகின்றது ஒரு தலைப்பு. சற்று நேரத்தில் அதனை தருகின்றேன். தொடர்ந்து கவிதை நேரத்தை தொடர்ந்து எல்லோரும் இணைந்து கொள்ளலாம். கேள்விக்கணைகள் இன்று இருக்கின்றது. அது 9 மணிக்கு இருக்கின்றது. சற்று வித்தியாசமாக செய்ய இருக்கின்றார் போல செல்வியந்தன் அவர்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது ஆரம்பமாகின்றது சிந்தனை நேரம். ஆரம்பித்த பிறகு பாலன் வேலுப்பிள்ளையர்கள். வணக்கம், பாருங்கள். இனிமையான காலை வணக்கம். அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகன். நிலமாக உற்சாகமா இருக்கீங்க? நல்லா முச்சாம். நீங்கள்? நாங்களும் அதே நிலமாக உற்சாகமா இருக்கிறோம். நன்றி. அப்படி முதற்கண் இந்த நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, எங்களை பாமூத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதர திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியார் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமூத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாய்த்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்து சொல்லிக்கொண்டு, அன்றிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலர் இந்த கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 265 என்று சொல்லிக்கொண்டு, யோகுனுடைய சரித்திரம் 13ஆம் அதிகாரம் இறைவார்த்தை ஒன்றிலிருந்து. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது. தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன். நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள். நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும். அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும். நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? அவருக்கு மோதாட்சணியம் பண்ணுவீர்களோ? தேவனுக்காக வழக்காடுவீர்களோ? அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்குமோ? மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ? அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்குமோ? மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ? நீங்கள் அந்தரங்கமாய் மோதாட்சணியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ? அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ? உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி. உங்கள் மேட்டிமைகள் சேட்டு குவியலுக்கு சமாதானம். நீங்கள் மௌனமாயிருங்கள், நான் பேசுகிறேன். எனக்கு வருகிறது வரட்டும். நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன்.
அவரே என் ரட்சிப்பு. மாயக்காரனே அவர் சந்நிதியில் சேரான். அவரே என் ரட்சிப்பு. மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள். இதோ என் நியாயங்களை அணியணியாய் வைத்தேன். என் நீதி விளங்கும் என்று அறிவேன். என்னோட வழக்காட வேண்டுமென்று இருக்கிறவர் யார்? நான் மௌனமாயிருந்தால் ஈவிட்டு போவேனே. 2 காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராக. அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக ஒளித்துக் கொள்ளாதிருப்பேன். உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும். உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும். உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன். அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை? என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகையினாக எண்ணுவானேன். காற்றடித்த சரிகை நொறுக்குவீரோ? காய்ந்து போன துரும்பை பின்தொடருவீரோ? காற்றடித்த சரிகை நொறுக்குவீரோ? காய்ந்து போன துரும்பை பின்தொடர்வீரோ? மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். நான் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். என் கால்களை தொடுவடித்து போட்டு என் வழிகளை எல்லாம் காவல் பண்ணுகிறீர். என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர். இப்படிப்பட்டவர் அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவார். இப்படிப்பட்டவர் அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவார். நாளைக்கு சகோதரி 14ஆம் அதிகாரம் சொல்லிக்கொண்டு இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். ஏசப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, எம் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, எம் துதிக்கு பாத்திரரே. மெலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. ஆமென். பெயனெல்லாம் நீர்தானையா, எம் பிரியமும் நீர்தானையா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். ஏசப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் எம் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். ஏசப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் எம்மை நீதிமானாய் மாற்றினீரே. கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் எம்மை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றினீரே. தகப்பனே, உங்களது பிள்ளைகள் ஞான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழி சென்றிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு உங்களோட சமூகம் கூடவே செலவோடு ஜபிக்கிறேன் ராஜா.
அவர்களுக்கு ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஆபத்துக்களோ இந்த கொள்ளனோட ஏற்படாமல் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாப்பாக எடுத்து ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காக கூடி நான் செலுத்துகிறேன் தகப்பனே. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமையுள்ள கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மற்றும் தகப்பனே, கலந்து கிளப்பிக்கின்ற அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. அவர் செல்லுவனமெல்லாம் ஒரு ஆணி வாய்ந்த காரம் அந்த சிறுவர் சிறுமிகளோடு கூடவே செல்ல வேண்டும் ராஜா. கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. எந்த தீங்கு அவர்களுக்கு அணுகாத வண்ணம் கூடவே இருந்து வழிநடத்துங்க ராஜா. அக்கா கோடி நன்றி ராஜா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபித்து நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி, வணக்கம் சகோதரி. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் பாலன் வேலப்பிள்ளை அவர்களே. நன்றி, வணக்கம். ஜெயரான்சன் அவர்கள் வணக்கம். பாருங்கள், டேவிட் அண்ணா வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் மாணி. வணக்கம். பாருங்கள், எல்லோருக்கும் இது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு கிளைவாடி மோகனுக்கும் அதிபர் மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாம்புன்னு இது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு இன்று பாஸ்கா காலத்தில் 6ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை 7066வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ சிந்தனை வைகாசி மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதம். அன்னை மரியாளை பற்றி பல திறமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். மரியா தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு முதல் சீடர் சுவைக்கும் அன்னை திருச்சபையின் தாய். உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவார்த்தையில் வாழ்ந்தவா அன்னை மரியார் ஒரு அதிசயம். 1000 ஆண்டுகள் பழமையான உலக வரலாற்றில் அற்புதமான பக்கங்களை எழுதிவிட்ட ஒரு வீரப்பெண் அரசி. கடவுளின் மகளுக்கு கருவறையிலேயே கோயில் கட்டி கும்பிட்ட நித்திய பக்தி. உம்மை கருத்தாங்கிய உதரம் பேறு பெற்றது என்று இயேசு ஆண்டவருக்கு இவரை பற்றி தான் சொல்லப்பட்டது. மேலுமாக அன்னை மரியாளை முதல் நற்கருணை பிள்ளை என்ற உண்மை இங்கு விவரித்து காட்டுகின்றது. வார்த்தை மனுருவானார், நம்முடைய குடிகொண்டார் என்று ஆதியிலே இருந்த இறைவார்த்தைக்கு உடலும் உயரும் கொடுத்து கடவுள் மனுருவாக கருப்பையிலே இடம் கொடுத்தவள் இந்த அன்னை மரியா. இவள் இறைவார்த்தையை தன் உயிரோடு சேர்த்து முடித்து வைத்திருந்தாள். வார்த்தையின் ஒவ்வொரு வலியையும் வாழ்ந்து முடித்தவள். அன்னே வணங்கும் சோமாலை சொல்லி நாங்களும் போற்றுவோம், வாழ்த்துவோம். அருள் நிறை மரியே அமளியே வாழ்க, இறையுள்ள மீட்டனல் மரியே வாழ்க, அடைக்கலம் தருகின்ற அன்னையே வாழ்க, தாரணி போற்றிடும் தாய்மையே வாழ்க, ஆறு இரு துணையாய் நின்றனை வாழ்க, பேரொழு பெரும் நல்வழியே வாழ்க, போற்றினோ முன்னையே உந்தாள் வாழ்க, அருள் நிறை மரியே அமளியே வாழ்க, அருள் நிறை மரியே அமளியே வாழ்க, இறையுள்ள மீட்டனல் மரியே வாழ்க, அடைக்கலம் தருகின்ற அன்னையே வாழ்க, தரணி போற்றுடும் தாய்மையை வாழ்க. நன்றி, வணக்கம். கலைவாணி. மிக்க மிக்க நன்றி ஜெயா நடேசன் அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். வணக்கம் டேவிட் அண்ணா வாருங்க. பிற இனத்தார் முன் ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் என்கின்றது திருப்பாடல். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் என்கின்றது திருப்பாடல். அல்லேலூயா. பிதாச்சுடன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே.
காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நலம், உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான், நோர்வேயிலிருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1627, பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் என்ற வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித அபிலா நகர யோவான் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, தூய ஆவியால் நிரம்ப பெற்று வழிநடத்தப்படும் நாம் அவரை புகழ்ந்து பாடுவோம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 16 - 20 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடர்கள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் தந்தையிடம் செல்கின்றேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். மன்னிக்கோ, இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியதாவது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறும் வார்த்தையானது, நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்பதும் முதலாவதாக. இரண்டாவதாக, நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இந்த நிகழ்வுகளை தற்சமயம் தற்போது இந்த நூற்றாண்டிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களான அரேபியர்கள் ஒரு பக்கம் உண்டு குடித்து மகிழும் போது, அதே நேரத்தில் நோவாவின் புத்திரர்களின் பிள்ளைகளான பாலஸ்தீனியர்கள் ஒரு பக்கம் வேதனையும் மரண ஓலமும் கேட்டு திகைத்து போய்
பசி பட்டினியோடு அழுகையோடு குரலோடு வியாதிக்கு மருந்தில்லாமல் மரணத்திற்கு மருந்தில்லாமல் சாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கும் ஒரே திகில், ஒரே பயங்கரம். இங்கே இன்றைய நாளிலே தம்பி பாலன் அவர்கள் வாசித்த அந்த செய்தியானது யோபு மகான் எவ்வளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு தன்னுடைய துயரங்களை எவ்விதம் வெளிப்படுத்தினாரோ அதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் இன்றும் காணலாம். ஆனால் இயேசு கூறிய வார்த்தையாவது உலகம் மகளும். ஆம், இந்த யோபு மகன் அந்த நம்பிக்கையிலே தான் வாழ்ந்தவர். எப்போதும் ஒரு நாள் நான் என் ஆண்டவரை நான் காண்பேன், என்னை படைத்தவர் முன் நான் பவனி செல்வேன், அவரை எப்போதும் நான் காண்பதற்கு அவர் எப்போதும் என்னை கரம் பிடித்து நடத்துவார், என் தலைமேல் தைலத்தை ஊற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த யோபு மகன் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகளும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இதை யோபு மகன் நம்பி இருந்தார். ஆகவே அன்பான உறவுகளை, இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது இயேசுநாதர் சொல்லுகிறார், நான் மீண்டும் வருவேன் என்றார். அதாவது அவரது 2ஆம் வருகையை பற்றி இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. இயேசுவின் பிரிவால் சீடர்கள் துயரத்தில் ஆழ்ந்தனர். அத்துயர் தூய ஆவியாரால் மகிழ்வாக மாற்றம் பெறும் என்ற வாக்குறுதியை வழங்குகிறார் இயேசு. இயேசுவின் இறப்பால் அச்சம் நிறைந்து வீட்டுக்குள் அடைபட்டிருந்தனர் சீடர்கள். ஆனால் தூய ஆவியை பெற்றுக்கொண்டபின் அந்த அச்சம் அகன்றது. அகமகிழ்வு அவர்களை ஆட்கொண்டது. ஆற்றலுடன் ஆண்டவரே மீட்பர் என்று அறிவித்தனர். யூதர்களின் தலைமை பேரவை அவர்களை தண்டித்த போதும் இயேசுவுக்காக துயருறுவதில் அவர்கள் மகிழ்வடைந்தனர். திருத்தூதர் பவுலும் பர்னபாவும் தங்கள் நற்செய்தி பயணங்களில் சந்தித்த அனைத்து துயரங்களின் போதும் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் என்பதை திருப்பயணிகள் நூலில் 13வது அதிகாரம் 52வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். மகிழ்ச்சி என்பது தூயாவியாரின் கனிகளில் ஒன்று. இதை பவுல் அடிகளார் கலாத்தியர்களுக்கு எழுதிய 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களில் தருகின்றார். அந்த ஆவியானவரே நம்மை இறை அன்பால் நிரப்புகிறார். ரோமேயருக்கு எழுதிய 5:5 மீண்டுமாக பவுல் அடிகளார் தருகின்றார். இயேசுவின் அன்பில் நாம் நிரம்பி இருந்தால் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய அந்த ஆற்றல் நமக்கு ஆவியானவரை தருகின்றது. அந்த அன்பு நம்மை ஆட்கொண்டால் துயரகலும் மகிழ்ச்சி நிலைக்கும் தூய ஆவியவர் எப்போதும் நமக்கு துணை இருப்பார். ஆகவே இந்த பவுல் அடிகளார் கூறிய இந்த வார்த்தைகள் அவரின் வாழ்க்கையிலும் துயரங்கள் நிறைந்திருந்ததுதான். சட்ட வல்லுநர் கமாலேலியலிடம் நுணுக்கமாக சட்டத்தை பயின்ற அறிவாண்மை மிக்க பவுலடியாரிடம் இருந்தாலும் அவர் உடல் உழைப்பில் ஆர்வம் காட்டுகிறார். தனக்கு தெரிந்த கூடார தொழில் ஒரு சாதாரண தொழில் என்றாலும் அதை பெருமையோடும் நிறைவோடும் செய்கின்றார். இத்தகு சோம்பேறித்தனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை தன் வாழ்வு வழியாக உணர்த்துகின்றார் பவுல். யூத பாரம்பரியப்படி போதகர்கள் தம் பணிக்காக வெகுமானம் பெற்றுக்கொள்வது அவர்களின் உரிமை. இருப்பினும் தான் யாருக்கும் சுமையாக இருக்கவில்லை என்று தன்மானத்தோடு வாழ்வதை குறிப்பிடுகிறார். அதாவது இன்று சபைகளிலே நடக்கக்கூடிய 10 பங்கு கொட்டுங்கள் என்று சொல்லி அந்த மக்களை வசப்படுத்தி அவர்களுக்கு செய்யும் தீங்குகளை ஒன்றும் பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டிருக்கும் அவர்களை பற்றித்தான் இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். அதாவது நான் யாருக்கும் சுமையாக இருக்கவில்லை என்று தன்மானத்தோடு, அதாவது ஊழியர்கள், நற்செய்தியாளர்கள், நற்செய்தியை அறிவிப்பவர்கள் தன்மானத்தோடு வாழ்வதை குறிப்பிடுகிறார். எவ்வளவு துன்பம் துயரம் பசி பட்டினியோடு நான் இருந்தாலும் நான் யாரிடமும் கடமைப்படவில்லை என்பதை குறிப்பிடுகிறார். அப்படி கடமைப்பட்டாலும் அதை நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் கொடுத்தேன் என்றுதான் அவர் குறிப்பிடுகிறார் தன்னுடைய திருமுகங்களிலே. ஆகவே கடவுளின் படைப்பை முழுமையாக்குவதே மனிதனின் கடமை. பவுல் அடிகளாரை போன்று இதனை உணர்ந்து உழைப்பின் மூலம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். அனைத்தையும் வென்றுவிடக்கூடிய ஓர் ஆயுதம் உண்டு என்றால் அதுதான் அன்பும் உழைப்பும். ஆகவே அன்பான உறவுகளே, அன்பு செய்வோம், பகிர்ந்து வாழுவோம், சகோதரத்துவம், சமத்துவம், விடுதலை என்ற உணர்வோடு நாம் பயணிப்போம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இன்றைய நாளிலே இறையாசி வழங்க வேண்டி இன்று எல்லோருக்கும் பொதுவான சிறவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே அனைத்து நிகழ்ச்சிகளும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி இன்றைக்கு இயேசுவின் பரலோகத்திற்கு எழுந்தருளிய திருநாளாக இருக்கின்றது. ஆகவே அதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொண்டு நாம் விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே, மீண்டுமாக நாளைய தினம்
தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பும் சிறப்பு மாதத்தில் விடைபெறுகிறேன். அன்பு தங்கியே, இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நாளை இன்றைக்கு இங்கேயும் லீவு, பிரான்ஸ்லயும் லீவு. இல்ல அது தெரியும். உங்களோட நோர்வேல இங்க இல்ல, நோர்வேலையும் லீவு. இன்றைக்கு என்னடா இதுவும் ஒரு புரோட்டஸ்டான் கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடு தானே. இங்க இல்ல. அங்க இருக்காது, இங்க ஒண்ணுமே இல்ல. எதுவுமே அதான் இல்ல, அவர்கள் தான் கொண்டாட வேணும். என்ன தெரியல, இங்க ஒரு இல்ல. கிறிஸ்தவன் 6 நாள் அவர் பரலோகத்துக்கு கிளம்பின நாள் இன்றைக்கு அசென்சியோன். இங்க இல்ல, ஓடுகின்ற மக்கள். நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். ஓகேம்மா, நன்றி, வணக்கம். வணக்கம் நியூஸ் பிலிப்ஸர் வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிபவன் அவர்களே. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? நல்லா உற்சாகம். நீங்கள்? நாங்கள் உங்களை போலவே உற்சாகமாக இருக்கிறோம். நல்ல நல்ல அழகாக விட்டிருக்கிறீர்கள் மதங்களுக்குள்ள இனங்களுக்குள்ள. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனத்துடன் என்று 1400 என்று போய்கொண்டு இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. வாழ்வை பற்றி பலரும் பலவிதமான சிந்தனைகளை பல காலகட்டங்களில் மக்கள் கொடுத்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பிடத்தகுந்த சிந்தனை, இந்த உலகில் வாழும் போது எதிர்காலத்தை நினைத்தோ அடுத்த உலகத்தை நினைத்தோ கவலை கொள்ள தேவையில்லை. இந்த உலகம் உண்மையானது, இந்த நிமிடம் உண்மையானது, இதில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எதிர்காலத்தை பற்றி நினைத்து வீணாக கவலை கொள்ள கூடாது என்று சொல்வார்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் வார்த்தைகள் யூதர்களின் மனநிலையை நினைவூட்டுகின்றது. காலத்தை யூதர்கள் 2 வகையாக பிரித்திருந்தனர், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். நிகழ்காலம் தீமையின் பிடியில் இருக்கின்ற காலம் எனவும், வர இருக்கும் காலம் பொற்காலம் எனவும் கணித்திருந்தனர். இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் மெசியா வருவார், பொற்காலத்திற்கு அடித்தளம் விடுவார் என யூதர்கள் நம்பினர். ஆனால் இயேசுவின் உயிர்ப்பும் முன்னேற்றமும் தூய ஆவியாரின் வருகை என இந்த 3 விழாக்களும் நமது விசுவாச வாழ்வின் அடித்தளமான உண்மைகள். இந்த முக்கியமான உண்மைகள் முதலில் நடந்தேறின போது எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியாக நடந்தது. எப்போது எப்படி நடந்தது எனவே தெரியாமல் நடந்த ஒரு முக்கிய மறையுண்மை உயிர்ப்பு. நெருங்கிய சீடர்களுக்கு மட்டுமே இயேசு தந்த ஓர் அமைதியான அனுபவம் முன்னேற்றம். விசுவாசத்தின் கருப்பொருளென அடித்தளமான இந்த மறையுண்மைகள் அனைத்தும் உலகின் கவனத்தை அதிகம் ஈர்க்காமல் நடைபெற்ற நிகழ்வுகள். இவை முதலில் கொண்டாடப்பட்ட போது ஆழமான அர்த்தங்கள் விதைக்கப்பட்டன. இன்று அந்த விதைகள் வேரூன்றி வளர்ந்து தொடர்ந்து கனிகள் தந்து கொண்டு இருக்கின்றன. அந்த வேரூன்றிய மரங்கள் எங்கும் பல்கி பெருகி இறையரசை பற்றி பறைசாற்றி வருகின்றது. இயேசுவின் முன்னேற்பு நிகழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது, மன்னக வாழ்விலே விண்ணக வாழ்வை உருவாக்குவது. மன்னக வாழ்வு என்பது ஒரு மாபெரும் கடல். இந்த பிறவி பெருங்கடலில் நாம் சந்திக்கும் புயலை, கொந்தளிப்பை, தடுமாற்றத்தை உறுதியுடன் தாங்கி இறுதி வரை போராடி கரை சேர்வது. வாழ்க்கை கடலில் நீந்த தெரியாமல் வாழ்வின் பயன்களை அர்த்தங்களை அறியாமல் வாழ்பவர்கள் பாதி வாழ்விலேயே மூழ்கி போகின்றார்கள். பலர் கஷ்டப்பட்டு போராடி நீந்துவர். கரை சேர வேண்டுமென்ற எண்ணம் இருந்தாலும் துன்பம் சுமையென்று வந்தவுடன் துவண்டு போய் விடுவார்கள். சிலர் தம் பலத்தை நம்பி சவாலாக நீந்துவர். தடை வந்தாலும் தடுமாறினாலும் இடர் வந்தாலும் அனைத்தையும் சமாளிப்பர். ஆனால் வாழ்க்கை கடலில் கரை சேரும் முன் உலக ஆசைகளால் இலக்கை அடைய முன்னே மூழ்கி விடுவார்கள். வெகு சிலரே இன்பமானாலும் துன்பமானாலும் தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியுடனும் பலத்தோடும் நம்பிக்கையோடும் போராடி வெற்றி பெறுவார்கள். இவர்கள் மண்ணகத்திலேயே விண்ணகத்தை கண்ட மகத்தான மனிதர்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் என அக்களிக்கும் நாம், அவர் எந்நாளும் இங்கேயே எம்முடன் இருக்கின்றார் என்னும் நம்பிக்கையில் நம் கால்களை ஊன்றி மண்ணில் பதித்துக் கொள்வோம். இது அன்னையின் வணக்க மாதம். தூய ஆவியாரின் கனிகளோடு பயணிக்கும் நம் அன்னை மரியா இன்று நன்னயம் கொண்டு ஆன்ம பலம் நிறைந்தவராய், இதயத்திற்கு இதம் அளிப்பவராய், ஈடில்லா நிறைவளிப்பவராய், உள்ளத்திற்கு ஊக்கம் அளிப்பவராய்,
ஊன்றுகோலென உறுதி அளிப்பவராய் நன்னயம் கொண்டு நாள்தோறும் வாழ்கின்றார். விண்ணக அரசியே, பிறப்பின் பலன் வாழ்வில் தெரியும், வாழ்வின் பலன் செயல்களில் புரியும், செயல்களின் பலன் பிறரின் வாழ்வில் பிரதிபலிக்கும் என்பதற்கு அடையாளமாய் வாழ்ந்து காட்டினீர். உம்மை போல் நாங்களும் வாழ உம் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே, ஆமீன் என்று வேண்டிக் கொண்டு புனிதராணி புகழுமா மகிமைராணி புவனராணி புனிதராணி புகழுமா மகிமைராணி சகல லோகமாளும் மகா ஏக மகனிதா சகல லோகமாளும் மகா ஏக மகனிதா அகமும் மலரும் அழகு மிளிரும் அன்னை மரியே அகமும் மலரும் அழகு மிளிரும் அன்னை மரியே கவலை நோய் வாட்டும் எம்மை காப்பதும் கடமை கவலை நோய் வாட்டும் எம்மை காப்பதும் கடமை தவமும் தயையும் நிறைந்த மரி அபயம் எங்கள் தாயே தவமும் தயையும் நிறைந்த மரி அபயம் எங்கள் தாயே பூலோகம் போற்றும் புனித தாய் புதிய ஏவையே பூலோகம் போற்றும் புனித தாய் புதிய ஏவையே புதுமை பலவும் புரியும் மரி புகலிடம் புதுமை பலவும் புரியும் மரி புகலிடம் புவனராணியே புனிதராணி புகழுமா மகிமைராணி என்று வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இந்திய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் அன்பாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்த சிறைக்கு மேம்பட்டு விளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி என்னிடம் அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி வாணிமோகன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. மிக நன்றி, வணக்கம். சிறப்பான பாடல் அழகாக இருந்தது. நன்றி, வணக்கம். எல்லோருமே பாடியது மிக சிறப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. ஹலோ, வாங்க, வணக்கம். அதுக்கு முன்னைக்கு லீவ் இல்லையா உங்களுக்கு? இருந்திருக்குமே. இல்லை, அது என்ன எங்களுக்கு எழுதி போடுற எல்லா கதவுகளையும் எழுதி போடுவீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எழுதி போட இல்லை. ஆனா இருக்கிறே இல்லை, லீவு நாள்ல இருக்கிறே இல்லை. என்ன எழுதி போடுவேன்னு எனக்கு 2500 இருந்ததை வலிக்கட்டுட்டு 9 மணிக்கு இறங்குவோம் எனக்கு அண்ணன் மகள் எடுத்து காய்ச்சி வந்தோட நேரம் போச்சுதை கண்டுட்டு பார்த்தா அவ்வளோ நாள் அவனுக்கு சில நேரம் இருக்காது, சில நேரம் தான் பார்த்தினா நான் இன்றைக்கு எல்லா இடம் லீவ் அப்படியே இருக்காது. அப்போ நான் இன்னும் ஒரு இந்த ஈஸ்டர் இதற்கு மற்ற லீவுகளை எல்லாம் எழுதி போட்டது எழுதியும் போடல வரைக்கும் சொல்லியும் இப்படி இருக்கும் இன்றைக்கு லீவாக தான் இருக்கும். மறந்துட்டு பாரு சில வேலை. அதை நானும் பார்த்தேன் சேர்ந்துட நான் போட இப்போ சிந்தனை போச்சது. நானும் சிந்தனை தான் தாருங்களா. வணக்கம். அல்லேலூயா அல்லேலூயா
முன்னிரவில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உங்கள் ஆட்சியாளர்களே, ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது ஆட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வச் செய்யும். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ராயல் மக்களும் அவரை போற்றுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார். அல்லேலூயா. அம்மா உந்தன் நன்னிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் நன்பிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. புவியோரங்கள் புகழே புனிதம் பங்கும் அழகே. உன்மகன் புதிய உறவில் உண்மையும் பதிய துணிவாய். அம்மா உந்தன் நன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. நன்றி, வணக்கம். அனைத்து தந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடப்படுகிறது. எல்லா தந்தைகளுக்கும் எங்களது வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாருங்கள், திரேஸ் மரியதாசர் ஒளி. வணக்கம். மகிழ்வான காலை வணக்கம் கலைவாணி மோகனே. அனைத்து உறவுகளே, ஒலிக்கிட்டு நின்ற நான் டக்குன்னு பார்த்தேன். சரி, எனக்கு சித்தம் இருந்தால் கடவுளுக்கு சித்தம் இருந்தா அழுக்கட்டு பார்க்க யாரு வந்தா ராஜினி அல்போன்னு சொன்னேன். இல்ல வலிக்கிட்டு இருப்பேன். சரி என்று சொல்லிக்கின்ற உண்மையில இப்ப நாங்கள் தூய ஆவிக்காக காத்திருக்கிறோம். இந்த நேரங்கள்ல பயந்து இருந்த சீடர்கள் தூய ஆவியை பெற்ற நாட்கள். இயேசு கன பேருக்கு தோன்றி 500 பேருக்கு தோன்றி இன்னும் சிலர் உயிரோடு இருக்கிறது ரெண்டு பைபிள்ல சொல்லுது. இமாலயாவில இருக்கணும் தெரியா. உண்மையில இந்த நாட்கள்ல ஆனா இன்றைக்கு இங்க லீவ் இல்ல தானே? எங்களுக்கு லீவ் இல்ல. இது வந்து ஜெர்மனாக்களுக்கு என்னடா இன்றைக்கு இயேசு இந்த விண்ணகத்துக்கு அதுக்காகத்தான் அங்க ஏன் இங்க மட்டும் இல்லாம போச்சு. ஓ, அது இங்க தெரியாது. இது ஏன் கிறிஸ்தவ நாடுதான். ஆனால் அது அந்த விண்ணகத்துக்கு ஏறின நாளுக்காக இன்றைக்கு அவைக்கு லீவு. அதோட அதோட அப்பா நாள் அப்பா நாள் அப்பா நாள் இன்றைக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. மாதிரிதானே ஜெய்ஸ்னா பல்லோத்துகள் அந்த இதுக்கு தந்தைய சினத்தை அந்த நாள்லாம் எடுத்து அதை ஒரு லீவாக்கி இவ்வளவு நஞ்சம் பண்ணி வந்திருக்குது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நாட்கள்ல எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். அப்ப நானும் ஒரு சின்ன ஜெபத்தையும் சொல்லி ஒரு சின்ன பாட்டையும் டக்குன்னு முடிக்கிறேன். இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமா இருக்கவும் ஆண்டவரே, நாங்களும் வாழ்வாலும் வார்த்தையாலும் யாரையும் காயப்படுத்தாதபடி ஆண்டவரே, நாங்கள் ஒரு நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக நாங்கள் எல்லோரும் ஒரு சமூகமாக ஒற்றுமையாக நாங்கள் இருக்கவும் ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே தூய ஆவிய பொழிந்தீரே ஆண்டவரே. இயேசுவே, இந்த மக்கள் தூய ஆவியால நிரப்பப்பட்ட ஆண்டவரே, பயந்த மக்கள் ஓடி உலகெங்கும் நல்ல செயல்களை செய்தார்கள் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த தூய ஆவியை இதோ இறுதி நாட்களில் எல்லார் மேலும் தூய ஆவியை பொழிமீர் என்று சொன்ன இயேசுவே ஆண்டவரே, இந்த நாட்கள்ல எல்லா குடும்பங்களையும் எல்லா பிள்ளைகளையும் அது பாதத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு போய் அழிஞ்சு போகாமல் விசுவாச வாழ்விலும் இறை நம்பிக்கைகளுமே தத்தம் நம்பிக்கை வாழ்விலும் இணைந்திருக்கவும் ஆண்டவரே. இந்த அரசு தலைவர்கள் ஆண்டவரை மக்களை நினைத்து மக்களால ஆண்டவரால கொடுக்கப்படுறதான் இந்த அதிகாரம் ஆண்டவரே. நீ எல்லாருக்கும் மேல நீர்தான் தலைவர் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. இந்த தலைவர்கள் உணர்ந்து, இந்த ஆன்மீக தலைவர்கள் இந்த மக்களுக்காகவும் இந்த இளம் பிள்ளைகள் அழிந்து போகுதுகள், இந்த இளம் பிள்ளைகளுக்காக இந்த ஆன்மீக தலைவர்கள்
ஊக்கத்துடன் செயற்பட்டு இந்த மக்களை, இந்த இளம் பிள்ளைகளை காப்பாற்ற எல்லா சமய நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து அன்பாகவும் ஒற்றுமையாகவும் சமுதாய எழுச்சிக்காகவும் இவர்கள் உழைக்க இந்த வரத்தை கொடுக்கவும், இந்த நேரங்களில் நோய் நொடியோட வேதனையோட தனிமையில முதுமையில இருக்கிற ஆண்டவர் அவர்களுக்காக ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் சொல்றீர் ஆண்டவரே, உங்களோட வீட்டில முதுமை உள்ள ஒருவர் இல்லை என்றால் நீங்கள் ஆசீர்வாதம் இழந்தவர்கள் என்று. ஆண்டவரே, நாங்கள் எங்களோட முதுமை உள்ள அம்மா அப்பாக்களை நாங்கள் பார்க்கவும் அவர்களை நேசிக்கவும் எல்லாரையும் இந்த பயணம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒருத்தருக்கு நோய் நொடி இல்லாமல் வறுமை ஆண்டவரே எவ்வளவு செய்தாலும் இந்த வறுமை ஆண்டவரே ஆண்டவரே தனியொருவனுக்கு உணவில்லையே இந்த உலகத்தையே அழிச்சு விடும் என்று பாரதியார் சொன்னது போல ஆண்டவரே எல்லாரும் உணவு சாப்பிட ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நாங்கள் உதவி செய்யவும் ஆண்டவரே. அவர்கள் இந்த கஷ்டங்கள் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தூய ஆவியின் இந்த நாட்கள்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயங்கிற நல்ல தகப்பனே ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதம் என்னே சகத்தரே, ஆசீர்வாதம் என்னே சகத்தரே, ஆவியின் வரங்களினால் உம்மை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் உலகை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே உம்மில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுமே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுமே. கனி தந்திட நான் செழி தூங்கிட, கனி தந்திட நாம் செழி தூங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நீரம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதம் அம்மேச கர்த்தரே, ஆசீர்வாதம் அம்மேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் உலகை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் உலகை நிரப்பும். திறக்கப்பட்டதமுற்று சிலுவையிலே இரட்சகரின் கரங்காயங்களில் வெளிப்படுமே. திறக்கப்பட்டதமுற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுமே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் உலகில் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே உலகில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதம் என்னே சகத்தரே, ஆசீர்வாதம் என்னே சகத்தரே, ஆவியின் வரங்களினால் உலகை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் உம்மை நிரப்பும். நன்றி கலைவாணி. அனைவருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். எல்லோரும் நிலமுடனும் சேமமுடனும் அன்புடனும் சமாதானத்துடன் நிம்மதியுடனும் வாழ இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கும் அமைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து. நன்றி வாணி, நன்றி வாணி. போயிட்டு வாரே. ஓடி போடி வாங்குவோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். சிந்தனை நேரத்துடன் இணைந்த அத்தனை உறவுகள் உங்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம். இப்பொழுது பொருச்சொல், அதனை தொடர்ந்து பன்மொழி கற்போம். தொடர்ந்து கேள்விக்கணைகள், கவிதை நேரம், பின்பு உன்னத தினத்தை ஒட்டிய தலைப்புடன் ஊடாக பேசிக்கொள்வோம். நன்றி.